ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவாவியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமாவாசையிலே மிக சிறந்த இடத்துல பிரிக்கக்கூடிய அமாவாசைகள் ஒரு சிலது இருக்கு. அதே போல அந்த வரிசையில் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் முன்னோர்களுடைய வழிபாடுக்கு செய்யறதுக்கு. அதே போல நான் எப்பவுமே அந்த சோடச கலை தியானத்தை பற்றி நிறைய உங்களோட பேசியிருக்கேன். நிறைய வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த சோடச கலை தியானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல வெறும் 5 வினாடிகள்ல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஈடேறும் அப்படின்றது ஐதீகம். ஏன்னா அந்த நேரத்துல தத்தாத்திரியரை வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தத்தாத்திரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரு முப்பெரும் தேவர்களுடைய உருவமாக திகழறாரு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இவர் தான் தத்தாத்திரேயர். அவரை நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணறதுக்கான நேரமாக அந்த நேரம் இருக்கு. அது என்ன நேரம் அப்படின்றதுக்கான விளக்கமான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புதன்கிழமை இரவு 7:21 வரைக்கும் அமாவாசை இருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கக்கூடியது 7:21 இருந்து முன்னாடி 1 மணி நேரமும் பின்னாடி 1 மணி நேரமும் 6:21 இருந்து 8:21 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட 2 மணி நேரத்தை நம்ம இந்த சோடச கலை தியானம் செய்யறதுக்கு ஏத்த நேரமாக நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா மெடிடேஷன். அந்த தியானத்துல வெறும் 5 வினாடிகள்ல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அந்த நேரத்துல தத்தாத்திரியர் நம்மளுடைய விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாருன்றது ஐதீகம் இருக்கு. ஏன் 2 மணி நேரம் அப்படின்னு பார்த்தா அந்த 2 மணி நேரம் எந்த 5 வினாடி வேணாலும் உங்களுக்கு அந்த தத்தாத்திரியருடைய கருணை பார்வை கிடைக்கக்கூடிய நேரமாக அமையும் அப்படின்றது. அதற்கான விளக்கம் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. அந்த 5 வினாடிகள்ல உங்களுடைய விருப்பம் நிறைவேறிடுச்சு, மெடிடேஷன்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அந்த நேரத்துல கண்டிப்பாக உங்களுடைய உச்சந்தலையிற ஒரு விதமான ஒரு கூலிங் சென்சேஷன் ஏற்படும். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணும் பொழுதே உங்களுக்கு அந்த கூலிங் சென்சேஷன் வந்துருச்சுனாலே அந்த 5 வினாடிகள் நிறைவு பெற்றுருச்சு அப்படின்றது தான் அதற்கான ஐதீகம். நீங்க அதை செஞ்சு பாருங்க. இந்த 5 வினாடிகளால சாதிக்க முடியாத விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. நான் எப்படி 11 அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோனோ, மெடிடேஷன் டெய்லி மெடிடேஷன் மார்னிங்கும் சரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் செஞ்சுட்டு படுக்கும் பொழுது நம்மளுடைய விருப்பங்கள் டைரக்டாக இந்த யூனிவர்ஸோடையே லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம நேராகவே இறைவன் கிட்டையும் இந்த யூனிவர்ஸ் கூடயும் பேச முடியும் அப்படின்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பத்துக்காக அவங்க மனம் இறங்கி நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றவங்களுக்கு, மெடிடேஷன் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் குறிப்பாக இந்த பௌர்ணமி அமாவாசை திதியில வரக்கூடிய அந்த சோடச கலை நேரத்துல செய்யும் பொழுது அடுத்த பௌர்ணமிக்குள்ள அடுத்த அமாவாசைக்குள்ளேயே உங்களுடைய விருப்பங்கள் ஈடேறும் அப்படின்றதுதான் இதற்கான ஐதீகம். நான் நிறைய விஷயங்களை இந்த 2 மணி நேர தியானத்துல நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதற்கான வீடியோஸையும் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப ஏன் இந்த வீடியோ இமிடியேட்டா இன்னைக்கு நான் கொடுக்குறேன்னா, கண்டிப்பாக நீங்க அந்த நேரத்தை பயன்படுத்தலாம். ஒரு சில நேரம் பௌர்ணமி அமாவாசை முடியக்கூடியது நள்ளிரவு விடியற்காலை அந்த மாதிரி நேரத்துல இருக்கும். இந்த நேரம் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நம்ம செய்யலாம். 8:21 வரைக்கும் பொழுது நம்ம ரிலாக்ஸா நிறைய விஷயங்களை செய்யறதுக்கான வழிகள் இருக்கு. அதற்கப்புறமாக நீங்க உணவு எடுத்துக்கலாம். அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.